வணக்கம். வெல்கம் டு CAPF SI 2024 கிராஷ் கோர்ஸ். இந்த கொஸ்டின் பாருங்க. The fundamental rights in the Indian constitution are inspired by வந்து Bill of Rights of which of the following country? இந்த Bill of Rights எந்த கண்ட்ரியோட தெரிஞ்சுன்னா அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். இதுல நம்ம இந்தியாவுக்கும் அதே மாதிரி வந்து யூஎஸ்ஏக்கும் ஒரு டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. சோ யூஎஸ்ஏல வந்து Bill of Rights, அதாவது இந்த Bill of Right அப்படின்னு வந்து ஆர்டிகல்ஸ் இருக்கும். இந்த ஆர்டிகலை வந்து நம்ம இன்ஸ்பயர் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்டதான் வந்து நம்ம இந்தியானோட வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சரிங்களா? சோ இது வந்து தெரிஞ்சுக்கங்க. ஜஸ்ட் வந்து லேர்ன் பண்றது. அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து பாருங்க. கண்டிப்பா வந்து யூஎஸ்ஏட பார்ட் தான். அதாவது இந்த Bill of Right வந்து யூஎஸ்ஏட தான். அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து யூஎஸ்ஏ வரும். இப்ப சோர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒன் பை ஒன் சொல்லிக்கும். பிரான்ஸ் அப்படின்னு வந்தாவே வந்து ஐடியா ஆஃப் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, அதே மாதிரி ஃபெட்டர்னிட்டி, இந்த பிரியாம்பிள் வந்து நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பிரியாம்பிள் இந்த வேர்ட்லாம் இருக்குல்ல, இந்த வேர்டு எதுல இருந்து நம்ம பாரோ பண்ணிருக்கோம்னா பிரான்ஸ்ல இருந்து பாரோ பண்ணிருக்கோம். ரைட்டா? சோ அதே மாதிரி வந்து ஆஸ்திரேலியா இருந்ததுன்னா ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் வந்து காம்பஸ் சொல்லுவாங்க, பிளஸ் கன்கரன்ட் லிஸ்ட். இந்த ரிமெம்பர் என்னன்னா ஒரு ஷார்ட் கட்ஸ், அதாவது ஃப்ரீடம் வித் கன்கரன்ஸ். இப்போ ஒரு அதாவது ஃப்ரீடம் மீன்ஸ் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பிளஸ் வந்து கன்கரன்ட் லிஸ்ட். ஆஸ்திரேலியா இந்த ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட். சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்தவரைக்கும் என்னன்னா எலெக்ஷன் ஆஃப் வந்து ராஜ்யசபா மெம்பர் வந்து எந்த மாதிரி எலெக்ட் பண்ணணும்னு சொல்லிருப்பாங்க. அதே மாதிரி ப்ரொசீஜர் ஃபார் வந்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்.